ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜியாங்கோ அனிமி சீரிஸ். இதுவரைக்கும் முடிஞ்ச எபிசோடுகளில் என்ன ஆச்சுன்னா, தனக்கு முடிவு நெருங்கிக்கிட்டதை தெரிஞ்சுக்கிட்ட சூசாங் அதுக்குள்ளே என்னென்ன செய்யணும்னு நினச்சானோ அதையெல்லாம் செய்யறான். நீங்க சூசன் மலையோட ஜூனியர் அங்கிளாக அறிவிக்கிறான். தன்னோட மாஸ்டர் ஃபேமிலியான ரூகியோட ஃபேமிலியோட அழிவுக்கு யார் யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள எல்லாம் பழிவாங்கிறான். கடைசியாக ரூகியை பார்த்துட்டு ஊதா மலைக்கு போகிறான். அங்கே இருக்கிற அந்த ஊதாமலையோட மாஸ்டரை அவனை உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. எதனாலனா அவங்களோட ஒரே சீடனோட சாவுக்கு இவன் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. கடைசின்னு அவங்ககிட்டையும் சண்டை போட்டு ரூகி நீங்கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஊதாமலைக்குள்ளே போகிறான். உள்ளே வந்தால் அங்கே ஒரு கல்லறை இருக்குது. அந்த கல்லறைக்கிட்ட போய் அமைதியாக உட்காந்துவேன் ஒரு வித ஏக்கத்தோடு அதை தொட்டு பார்க்குறான். அப்போ அந்த ஊதாமலையோட மாஸ்டர் அவளோட சாவுக்கே நீதான் காரணம், இப்போ அமைதியை தேடுறியான்னு திட்டுறாங்க. அப்புறம் தான் நமக்கு தெரியுது இந்த கல்லறை சூசாங்கோட காதலியோடதுன்னு. அவங்க தான் ஊதாமலை மாஸ்டரோட ஒரே சீடனாக இருந்தவங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, பேய் ஃபேமிலியை காப்பாற்ற போய் தான் தன்னோட காதலியை காப்பாற்ற தவறிட்டான்னு தெரியுது. இதையெல்லாம் சொல்லித்தான் அவங்க திட்டுறாங்க. சூசாங் அமைதியாக அவங்க திட்டுறதை கேட்டுக்கிறான். இதுவே மற்ற சமயத்தில் வேறு யாராவது திட்டிருந்தாங்கன்னா நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ நிலமையே வேறையாக இருக்குது. அமைதியாக கேட்டுட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எதையும் மாற்ற முடியாது, என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறான். அதுக்கு மேலே அவங்க மட்டும் என்ன தான் செய்ய முடியும்? ஒரு விதத்தில் அவனும் சொல்கிறது சரிதான், நடந்ததை எதையும் மாற்ற முடியாது இல்லையா? அதனால் அவங்களும் சரின்னுட்டு அவனுக்கு ஏதோ ஆசி வழங்குற மாதிரி அவன் முகத்துக்கு நேராக அவங்க கையை நீட்ட அதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டல. ஆனால் சின்ன சின்ன ஒளியாக நிறைய பறந்து போகிற மாதிரி மட்டும் காட்டுறாங்க. காட்டி இந்த சீனை முடிச்சு அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. அங்கே பனிமலைகளுக்கு நடுவில் ஒரு அரண்மனை இருக்குது. அந்த இடமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அந்த இடம் பூரா அப்படியே பனியாக கொட்டி கிடக்குது. வெள்ளை வெள்ளையர்னு பளிச்சுன்னு பார்க்கவே ரம்மியமாக தெரியுது. அங்கே இருக்கிற அரண்மனையில் வேலை செய்கிற ஆட்கள் சூசாங்கை பற்றியும் அவனோட அருமை பெருமைகளை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்தோட பிரின்சஸ் வராங்க. அவங்க கையில் பட்டையாக ஒரு டாலர் மாதிரி கொண்டுக்கிட்டு வராங்க. அதில் பாதி மட்டும்தான் இருக்குது, மீதி எங்கன்னு தெரியல. அவங்கள பார்த்த அந்த வேலையாட்கள் ரொம்ப நாளாக அவங்கள பார்க்க முடியல. ஆமாம், அவங்க கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டுகிட்டே ஆளாளுக்கு ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரின்சஸ் ஒரு இடத்துல நின்று அந்த டாலரை பார்க்க அது அப்படியே மறைஞ்சு போகுது. அது வரைக்கும் மேலே உட்காந்துக்கிட்டு நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு குட்டி குருவி ஒன்று பறந்து மேலே போய் ஃபீனிக்ஸாக மாறி அந்த இடத்தையே ரவுண்ட் அடிக்குது. அப்போ அங்கே வந்த ஒரு ஆள், உங்களுக்கு ஒரு நியூஸ் கொண்டுக்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க என்னன்னு சொல்லுன்னு கேட்க அந்த ஆள் சூசாங் இறந்துட்டதா சொல்கிறதில்ல, ஏதோ சந்தேகம் இருக்குதான். அவன் அந்த ஊதாமலைக்குள்ளே போகிறப்ப யாரையும் கூட்டிகிட்டு போகலையா, அதனால் அவன் இறந்ததை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை கேட்ட பிரின்சஸ் நீங்க பற்றி கேட்குறாங்க. சூசாங் அவனை சூசன் மலையோட மாஸ்டராக அறிவித்ததால் அவன் தன்னோட கல்டிவேஷன் பவரை அதிகமாக்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறான். அதை கேட்டவங்க நீ இவ்வளோ பெரிய ஆளாக வருவின்னு நான் நினைக்கவே இல்லைன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப மேலே பறந்துக்கிட்டு இருந்த ஃபீனிக்ஸு மறுபடியும் குட்டி குருவியாக மாறி அவங்க கையில் உட்காந்துக்குது. இந்த பக்கம் நீங் தன்னோட கல்டிவேஷன் பவரை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படி அதிகப்படுத்தி அவனுக்குள்ளே இருக்கிற கார்டியனை எழுப்ப பார்க்க முடியாமல் தடுமாடுறான். அப்போ சூசாங்கோட சிஸ்டர் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அவனுக்கு உதவ நீங்கும் அவனோட கார்டியனை எழுப்புறான். அதை பார்த்த ரூகி சந்தோஷமாக கத்த நீங்கோட கண்ட்ரோல் திசை திருப்புது. அதை பார்த்த சிஸ்டரு உன்னோட கவனத்தை திசை திருப்பாத, உன்னோட கார்டியனை அந்த லைஃப் ஸ்டாரை எழுப்புறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணால் உடல் வலிமை மட்டும் பத்தாது, மன வலிமையும் வேணும்னு சொல்ல அவனும் அவனோட மனசை ஒருநிலைப்படுத்தி அவனோட போன் ஃப்ளோட் சக்தியையும் யூஸ் பண்ணி அவனோட கார்டியனை கண்ட்ரோல் பண்ண ரூகி 2 கையும் வச்சு வாயை மூடிக்கிட்டு ஒரு மாதிரியாக கலக்கத்தோடவும் பயத்தோடவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஒரு வழியாக கார்டியனை கண்ட்ரோல் பண்ண இவன் என்ன நினைக்கிறானோ என்ன செய்கிறானோ அதை அப்படியே கார்டியனும் செய்கிற அளவுக்கு தன்னோட கல்டிவேஷன் பவரை சூசாங்கோட சிஸ்டர் உதவியோட கற்றுக்கிட்டான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரூகி எங்கள் அண்ணன் எப்படியோ கார்டியனை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டான்னு சந்தோஷமாக ஓடி போய் நேங்க கட்டி பிடிச்சிக்கிறா. அவங்க கிட்ட வந்த சிஸ்டர் நம்மளோட எதிரிகளை பழிவாங்க, இது மட்டும் போதாது, நீ இன்னும் நிறைய கற்றுக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற மலைகளில் உள்ள எதிரிகளை அழிக்கிற சண்டையில் நீயும் எங்களோட இருக்கணும்னு சொல்ல நேங்கும் சந்தோஷமாக சரின்னு சொல்கிறான். அப்போ ரூகி என்னையும் சேர்த்துக்கங்க, நானும் உங்கள் கூடயே வரேன்னு சொல்கிறா. அதுக்கு அவங்க நீ இன்னும் சின்ன பொண்ணு தான், நீ இதில் இருந்து விலகி இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீங்கக்கிட்ட நீ உன்னோட கல்டிவேஷன் பவர் அதிகப்படுத்தினதை இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், அதுக்குன்னு நேரம் வரும், அப்போ நம்ம பவரை நம்ம எதிரிகளுக்கு காட்டலாம்னு சொல்கிறாங்க. நீங்கும் சரின்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது. பிரின்சஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஆள் சொன்ன மாதிரி இன்னும் சூசாங் இறந்துட்டானா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருக்க இவங்க என்னடாதுன்னா எதுவுமே நடக்காத மாதிரி கல்டிவேஷன் பவரை அதிகப்படுத்துகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, சூசாங்க்கு என்ன ஆச்சு, அவன் இறந்துட்டானா இல்லையாங்கிறத நாம் வரப்போகிற எபிசோடுகளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க,
மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.